அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியன் வணக்கம். கதை கேட்போமா பகுதியில் விக்ரமாதித்தன் கதை பகுதி 13, 12ஆம் பகுதி கதையின் தொடர்ச்சி. முந்தைய பதிவில் விக்ரமாதித்தனிடம் வேதாளம் 2 கிளிகள் சொல்லிய கதையை சொல்ல ஆரம்பித்தது. அதில் முதல் கிளி சொன்ன கதையை பற்றி பார்த்தோம். இதில் அரசன் வளர்த்த ஆண் கிளி சொல்லிய கதையை பற்றி கேட்போம். அனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் தர்மன் அப்படிங்கிற ஒரு பெரிய வியாபாரி இருந்தார். அவருக்கு அளவில்லாத சொத்து. அவருக்கு ஒரே ஒரு மகள், அவள் பெயர் வசுமதி. தன்னுடைய ஒரே மகளுக்கு அளவில்லாத செல்லம் கொடுத்து, அவள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து, எந்த குறையும் இல்லாமல் தர்மன் பார்த்து கொண்டார். வாழ்க்கையில் கஷ்டம் சிரமம் அப்படிங்கிற விஷயம் என்னானே தெரியாத அளவுக்கு சுகபோகங்களில் வசுமதி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு திருமணமாகக்கூடிய பருவம் வந்ததும் வசுமதியின் அப்பாவான தர்மன் அவளுக்கு மாப்பிள்ளை தேடினார். தன்னுடைய அந்தஸ்துக்கும் வசதிக்கும் தக்கபடி மாப்பிள்ளையை தேடிய தர்மனுக்கு கமலாபுரம் என்னும் நகரில் தங்கள் அந்தஸ்துக்கு சமமாகவும் அழகும் இளமையும் செல்வமும் பார்த்தவர்கள் மயங்கக்கூடிய வசீகரத்துடனும் இருந்த சமுத்திரதத்தன் என்பவனுக்கு தனது மகள் வசுமதியை திருமணம் செய்து கொடுத்தார். திருமணம் முடிந்த வசுமதி தனது கணவனுடைய இல்லத்துக்கு சென்றாள். தகப்பன் வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்டு விருப்பப்பட்டதையெல்லாம் நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் செய்து கொண்டிருந்தவளுக்கு திருமணமாகி கணவன் வீட்டுக்கு சென்றதும் அங்கே அவளுக்கு வாழ்க்கை மிகவும் சிரமமாக இருந்தது. அதனால் தனது தந்தை வீடு செல்ல வேண்டும் என்று கணவனிடம் கேட்டாள். வியாபார நிமித்தமாக வேலை அதிகமாக இருப்பதால் தனது வேலையாட்களை துணைக்கு அழைத்து கொண்டு உனது தந்தை வீட்டுக்கு சென்றுவாது, நான் பிறகு வருகிறேன் என்று தனது மனைவி வசுமதியிடம் சமுத்திரதத்தன் கூறினான். அதுபோலவே வசுமதி தனது தந்தை வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். இங்கு வந்ததும் முன்பு போலவே துடுக்குத்தனத்துடனும் தனக்குண்டான சௌகரியப்படியும் இருக்கலானாள். தோழிகளுடன் சேர்ந்து நகர வீதியில் சென்று கொண்டிருந்த போது கண்ணை கவரும் கட்டுமஸ்தான அழகுடன் இருந்த ஒரு இளைஞனால் வசுமதி கவரப்பட்டாள். அந்த இளைஞன் மீது காதல் கொண்டாள். தனது தோழி மூலம் தூதனுப்பி அந்த இளைஞனை சந்திக்கவும் ஏற்பாடு செய்தாள். வசுமதிக்கும் அந்த இளைஞனுக்கும் உண்டான பழக்கம் தொடர்ந்தது. யாரும் அறியாமல் இருவரும் தனிமையில் சந்தித்து கொண்டு தங்களுக்குண்டான விருப்பம் போல் செயல்பட்டார்கள். ஓரிரு மாதம் கழித்து சமுத்திரதத்தன் தனது மனைவியை காண மாமனாரின் வீட்டுக்கு வந்தான். வசுமதிக்கு வேறொரு இளைஞன் மேல் காதல் வந்ததால் தன்னுடைய கணவனை அவள் சரியாக வரவேற்கவும் இல்லை. கணவனுக்கு உண்டான எந்த வேலையும் அவள் செய்யவும் இல்லை. தான் இவ்வளவு நாள் வராததால் தான் மனைவி தன்னுடன் கோபமாக இருக்கிறாள் என்று சமுத்திரதத்தன் எண்ணிக்கொண்டான். அதனால் அவளை சமாதானப்படுத்தினான். கணவனின் மனம் சந்தோஷப்படும்படி வசுமதி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏனோ தானோ என்று நடந்து கொண்டாள். மருமகன் நீண்ட நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருப்பதால் வசுமதியின் தாயார் வசுமதியை அழைத்து நன்றாக அலங்காரம் செய்து நகையெல்லாம் அணிவித்து மருமகன் இருக்கும் அறைக்கு தனது மகளை அனுப்பி வைத்தாள். சமுத்திரதத்தன் மனைவியை கண்ட சந்தோஷத்தில் மனைவியிடம் மீண்டும் ஆசை வார்த்தைகளில் பேசினான். அவள் முகம் கொடுத்து கூட பேசாததால் தன் மீது கோபமாக இருக்கிறாள், ஓரிரு நாள் சென்றால் சமாதானமாகி விடுவாள் என்று நினைத்து கொண்டு சமுத்திரதத்தன் உறங்கி போனான். அந்த சமயத்தில் வசுமதியின் வீட்டிற்கு திருடன் ஒருவன் திருடுவதற்காக சுவரில் ஓட்டை போட்டு வீட்டினுள்ளே நுழைந்து விட்டான். வசுமதி தனது தோழியிடம் சொல்லி முதல் நாளே தான் விரும்பிய இளைஞனை வழக்கமாக சந்திக்கும் இடத்துக்கு வரச் சொல்லி இருந்தாள். ஆகவே கணவன் உறங்கியதும் அறையை விட்டு வெளியே வந்து வீட்டு வாயிலை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். திருட வந்த திருடன் வசுமதியை பார்த்து ஓரமாக மறைந்து நின்றான். வசுமதி தனது உடல் முழுவதும் நகைகளை அணிந்து கொண்டு வெளியே செல்வதை பார்த்த திருடன், நாம் திருட வந்த நகை முழுவதும் இந்த பெண் அணிந்திருக்கிறாள்,
நட்ட நடு ராத்திரியில் இவள் எங்கே வெளியே செல்கிறாள், முதலில் இதை பார்ப்போம் என்று அவளை பின்தொடர்ந்து போனான். வசுமதி செல்லும் வழியில் இரவில் மலர்ந்திருந்த வாசனை மலர்களையெல்லாம் பறித்து கொண்டு தனது காதலனை சந்திக்கச் சென்றாள். தன்னை யாரும் பின்தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காக மிகவும் கவனத்துடன் இங்கும் அங்குமாக பார்த்து கொண்டே சென்றாள். திருடன் வசுமதி அறியாத வண்ணம் அவளை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான். தானும் தன் காதலனும் வழக்கமாக சந்திக்கும் இடத்திற்கு வசுமதி சென்றபோது அங்கே மரக்கிளையில் அவனது காதலன் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தான். நகர்வலம் வந்த படை வீரர்கள் அங்கே தனியாக இரவில் சுற்றி கொண்டிருந்த வசுமதியின் காதலனை விசாரிக்க அவன் ஏருக்கு மாறாக பதில் சொல்ல இவன் வெளிநாட்டு ஒற்றன் என்று நினைத்து அங்கிருந்த விசாரணை அதிகாரிகளின் முடிவால் அவன் தூக்கிலிடப்பட்டிருந்தான். இறந்து கிடந்த காதலனை பார்த்த வசுமதி தான் கொண்டு வந்திருந்த பூக்களை அவன் மீது போட்டு அழுது புலம்பினாள். இறந்த உடலில் புகுந்த வேதாளம் அந்த உடலை பயன்படுத்தி எழுந்து வசுமதியின் மூக்கை கடித்தது. பின்பு உடலை விட்டு சென்று விட்டது. உடல் மீண்டும் பிணம் போல கிடந்தது. மூக்கு கடிபட்டு துண்டான வசுமதி கதறி அழுதாள். பின்பு என்ன செய்வதென்று யோசித்து கொண்டே தனது வீட்டை நோக்கி வேகமாக நடந்தாள். திருடனும் அவள் பின்னாலேயே சென்று கொண்டிருந்தான். வீட்டுக்கு சென்றவள் யாரும் அறியாத வண்ணம் தன் கணவன் இருந்த அறைக்குள் சென்றாள். சிறிது நேரம் யோசித்துவிட்டு படுத்து கொண்டிருந்த தனது கணவன் கையில் கத்தியை ஒன்றை வைத்துவிட்டு தனது மூக்கிலிருந்து வடிந்த இரத்தத்தை கத்தியில் துடைத்துவிட்டு குய்யோ முய்யோ என்று கத்த ஆரம்பித்தாள். வசுமதியின் தாய் தந்தையர்கள் சத்தம் கேட்கிறதே என்று ஓடி வந்து பார்த்தார்கள். எனது கணவன் எனது மூக்கை வெட்டிவிட்டான் என்று கத்த ஆரம்பித்தாள். மகள் சொல்வது உண்மையென்று நம்பி மருமகனை பிடித்து கட்டி வைத்து அடித்தார்கள். சமுத்திரதத்தனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. ஆனால் தான் தற்போது எது சொன்னாலும் யாரும் கேட்கிற மனநிலையில் இல்லை. எனக்கும் என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்பதால் அமைதியாகவே இருந்தான். இரவு பொழுது இவ்வாறே விடிந்தது. காலையில் வசுமதியின் தாய் தந்தையரும் இன்னும் உள்ளவரும் வசுமதியை அழைத்து கொண்டு தனது மருமகனையும் கட்டி இழுத்து கொண்டு அரசவைக்கு சென்றார்கள். தனது மகளின் மூக்கை சமுத்திரதத்தன் அறுத்து விட்டான் என்று சொன்னதும் சமுத்திரதத்தன் சொல்வதை எதுவும் கேட்காமல் அரசன் சமுத்திரதத்தனுக்கு மரண தண்டனை விதிக்கும்படி ஆணையிட்டு விட்டான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த திருடன் அப்படியே மெல்ல நழுவினான். சமுத்திரதத்தனுக்கு தண்டனை கொடுக்க கொலை களத்திற்கு காவலர்கள் அழைத்து சென்றார்கள். அப்போது அழைத்து செல்லும் ஒரு காவலனிடம் திருடன் போய், இந்த நிரபராதியை தண்டிக்க வேண்டாம், இவன் அப்பாவி, இந்த வழக்கு சம்பந்தமான முழு விவரமும் எனக்கு தெரியும், நீங்கள் அரசனிடம் என்னையும் அழைத்து கொண்டு போங்கள், நான் இதற்கான விவரம் முழுவதையும் சொல்கிறேன் என்று திருடன் கூறினான். உடனே காவலாளிகள் திருடனை அழைத்து கொண்டு அரசனிடம் சென்றார்கள். திருடன் முதலில் ஒரு விஷயத்தை அரசனுக்கு சொன்னான். அரசே, நான் ஒரு திருடன். என்னை திருடு செய்த குற்றத்திற்கு மன்னிப்பதாக நீங்கள் வாக்குறுதி அளித்தால் நான் இந்த வழக்கு சம்பந்தமான உண்மைகளை சொல்கிறேன் என்று கேட்டான். அரசனும் அதற்கு ஒத்துக்கொண்டதால் நடந்த சம்பவங்களை எல்லாம் திருடன் ஒன்றுவிடாமல் சொன்னான். தங்களுக்கு ஆதாரம் தேவை என்றால் தங்கள் படை வீரர்களால் தூக்கிடப்பட்டு கொல்லப்பட்ட அந்த இளைஞனின் வாயில் சென்று பாருங்கள், அந்த வசுமதியின் மூக்கு இருக்கும் என்று திருடன் கூறினான். அவ்வாறே காவலர்கள் சென்று இறந்த இளைஞனின் வாயை திறந்து பார்த்தபோது வசுமதியின் மூக்கு இருந்தது. உண்மை என்னவென்பதை அறிந்த மன்னன் சமுத்திரதத்தனை விடுதலை செய்துவிட்டு வசுமதியின் 2 காதுகளையும் அறுத்துவிட்டு நாட்டை விட்டே விரட்டிவிட்டான். அவளுடைய பெற்றோர்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்துவிட்டான். திருடனுடைய நடத்தையை கண்டு மகிழ்ந்த அரசன் அவனுக்கு நகர கொத்தவாளாக நியமித்தான். இந்த கதையை சொல்லிவிட்டு கிளி அரசனிடம் சொன்னது. இந்த கதையை கேட்கும்போது பெண்கள் வஞ்சகமும் சூதும் நிறைந்தவர்கள் என்று உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டது.